அடுத்ததாக ஒரு யூடியூபர் பயங்கர விபத்தில் சிக்கி படுகாயம். ஆயிரத்து 500 கிலோமீட்டர் சுற்றுப்பயணத்தை விபத்து இல்லாமல் முடித்துவிட்டு விபத்து பேய் சாலையாக கருதப்படும் தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடக்க முயன்ற போது விபத்தில் சிக்கிய கொடூரம். ஈரோடு மாவட்டம் பவானி புதுக்காடையாம்பட்டி பகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமார் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்றவற்றில் தனது பைக் ரைடுகள் குறித்த ஏராளமான காணொளிகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். நிலையில் தன்னுடைய நண்பரான சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியை சேர்ந்த 19 வயது கவினுடன் KTM டியூக் பைக்கில் கடந்த 2 நாட்களாக பவானி அருகே உள்ள காடையாம்பட்டி பகுதியில் இருந்து புறப்பட்டு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்தார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சன்னியாசிப்பட்டி பிரிவு என்னும் இடத்தில் வந்து கொண்டிருந்த போது சன்னியாசிப்பட்டி பகுதியை சேர்ந்த 42 வயதான சதீஷ்குமார், 36 வயதுடைய சந்தோஷ்குமார் ஆகியோர் அந்த சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயல யூடியூபர் வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேராக அவர்களது பைக்கில் மோதி சதீஷ்குமார் தலை மற்றும் கழுத்து பகுதியில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். உடன் வந்த சந்தோஷ் தூக்கி வீசப்பட்டு கை கால் உள்ளிட்ட பல இடங்களில் படுகாயமடைந்தார். கவின் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் உடன் வந்த சந்தோஷ்குமாருக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு உயிருக்கு போராடினார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் உயிரிழந்த கூலி தொழிலாளி சதீஷ்குமாரின் உடலை பவானி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகிறார்கள்.